السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், அதாவது நாம் இன்று இரவு இந்த துஆவை 100 தடவைகள் ஓதுவோம். இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான். அல்லாஹ் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஏராளமான துஆக்களை பார்த்து வருகின்றோம். இந்த துஆக்களை நாம் தொடர்ச்சியாக ஓதி வருகின்ற பொழுது இந்த துஆக்களின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் பூர்த்தி செய்து தருகின்றான். இந்த துஆக்களை யக்கீனோடு ஹலாசோடு ஓதினால் நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். நாம் சில துஆக்களை ஒரு நாள் ஓதுகின்றோம், அல்லது நமக்கு தேவை ஏற்படுகின்ற பொழுது மாத்திரம் அந்த துஆக்களை ஓதுகின்றோம். அந்த துஆக்கள் கபூலாகவில்லை என்றால், நான் அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்டேன், என்னுடைய துஆக்கள் கபூலாகவில்லை என்று நாம் கூறுகின்றோம். நாம் வளமையாக நம்முடைய தேவைகள் நோக்கங்கள் நிறைவேறும் வரை நாம் வளமையாக ஓதி வந்தால் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மஹ்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லது இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு சிறிது நேரம் ஒதுக்கி நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்று தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதுவோம். ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னும், ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னும் இந்த துஆவை ஓதுவோம். ஏனென்றால் ஃபர்லான தொழுகைகளுக்கு பின் நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடம் கபூலாகின்றது. இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.